டெல்லியில் ஒரு வழக்கில் புகாரை எஃப்ஐஆராக பதிவு செய்ய 30 நாட்களும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 7 மணி நேர தர்ணா போராட்டமும் தேவைப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். ஜூலை 20ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற சாஷில் லாட்சவ் என்ற இளைஞர் பெல்லட் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானார். இது தொடர்பாக அவர் டெல்லி காவல்துறையிடம் புகார் அளித்தார். ஆனால் அந்த புகாரின் மேல் காவல்துறை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. அதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட சாஷில் லாட்சவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற வீதியில் உள்ள காவல் நிலையத்துக்கு நேரில் சென்று முறையிட்டார். அப்போதும் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதன் பின்னர் காவல் நிலையம் முன்பாக ராகுல் காந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பிரியங்கா காந்தி, ஜெயராம் ரமேஷ், குமாரி செல்ஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காலையில் தொடங்கிய இந்த போராட்டம் சுமார் 7 மணி நேரம் நீடித்தது. அதன் பின்னரே சாஷில் லோட்சவ் அளித்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதன் நகலும் காவல்துறையால் வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய ப. சிதம்பரம், பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய 30 நாட்களும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரின் 7 மணி நேர தர்ணாவுமே தேவைப்பட்டுள்ளன என்று விமர்சித்தார். மேலும் ஒவ்வொரு புகாரின் மீதும் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்பதே உச்சநீதிமன்றத்தின் சட்டப்பூர்வ உத்தரவாக இருக்கும் நிலையில் இவ்வாறு நடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து முயற்சி செய்து தனது புகாரை எஃப்ஐஆராக பதிவு செய்து வைத்த சாஷில் லாட்சவுக்கும் சத்தியாகிரகத்தின் வலிமையை வெளிப்படுத்திய ராகுல் காந்திக்கும் தன்னுடைய பாராட்டை தெரிவித்துள்ளார் ப. சிதம்பரம்.